நாளைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றையிலிருந்து 7 நாட்கள் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இதனுடைய தலைப்பு முதல் இடம் தேவனுக்கே என்ற தலைப்பில் 7 நாட்களும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடையும்படி உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவாதி தேவன் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து நம்மை பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் மீட்டெடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். அவரை போல மரியாதைக்கும் கனத்துக்கும் உரியவர் ஒருவரும் இல்லை. ஆனபடியினால் யாரை பார்க்கிலும் அதிகமாய் நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு நாம் வாழ்விலே முதலிடம் கொடுக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். விசுவாசிகளாகிய நமக்கு அவர் தலையாயும் முதல்வராயும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை முறையை நாம் கடைப்பிடிக்கும்போது அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம். அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவரை நாம் கனப்படுத்துகிறோம். அவரை கனம் பண்ணுகிற மனிதனை அவர் கனம் பண்ண தவறுவதே இல்லை. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகத்திலே தேவனை அறியாத மக்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த உலகத்துக்கடுத்த காரியங்களை நாடி தேடுகிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் உடைக்கும் வீட்டுக்கும் வாகனங்களுக்கும் மற்றும் பொருட்களுக்கும் முதலிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் தங்களை உண்டாக்கின ஆண்டவரை நினைத்து கூட பார்ப்பது இல்லை. ஆகவே தான் மக்களுடைய வாழ்க்கையிலே குறைவிலேயும் தாழ்ச்சியிலேயும் சண்டையிலேயும் சச்சரவிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. தேவனை தள்ளிவிட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்களாய் இருக்கின்றோம். நாம் தேவாதி தேவனை அறிந்திருக்கிறோம். அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றாயிருக்கிறார்.
அவரை நாம் முதலிடத்தில் வைத்து கனம் பண்ணும்போது அவர் எல்லாவித நன்மைகளையும் ஏராளமாய் கொட்டுவார். ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் தேடி போக வேண்டியதில்லை, அவைகள் நம்மை தேடி வரும். ஆக எப்படி அவைகள் நம்மை தேடி வரும் என்பதை குறித்து நாளை தினத்திலே நாம் வார்த்தைகளை கேட்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.